பேபி ரொம்ப வலிக்குதா? நீயே பெரியம்மா மாதிரியே ஃபீல் பண்ற. என்ன காப்பாத்த போய் தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு. ரொடி பேபி, நான் காப்பாத்தலன்னா உனக்கு எப்படி ஆயிருக்கும்? பரவாயில்லையா? பரவாயில்ல. உன் உடம்புல சின்ன கீரல் பட்டா கூட என்னால தாங்க முடியாது அமுல் பேபி. வலிக்குதுன்னு ஏன் என்னண்ட நைட்டே சொல்ல? என்னாண்டியே மறைச்சிட்டல நீ. ரொடி பேபி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நைட் லேசாக தான் வலிச்சது, ஆனால் காலையில் பார்த்தா வீங்கி இருக்கு. நீ கவலைப்படாத, இதெல்லாம் தானா சரியாயிடும். ரொடி பேபி, உனக்கு பிராக்டிஸ் இருக்கணுமே. டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு. இந்த நிலைமையில உன்னை விட்டு நான் போறதா? நான்லாம் போக மாட்டேன். என்ன ரொடி பேபி, நான் சொல்றதை கேளு. பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீ போலீஸ் ஆக முடியும். உன்னோட எனக்கு எதுவும் முக்கியம் இல்ல. ஆனா எனக்கு நீ போலீஸ் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன கேப்பல்ல, அப்ப கிளம்பு. இப்ப நீ போக போறியா இல்லையா? ப்ளீஸ் அமுல் பேபி. ரொடி பேபி, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ போ போ. நம்ம ஸ்கெட்ச்ல கரெக்டா சத்யா மாட்டி இருந்தா இந்நேரம் உடம்பெல்லாம் முள்ளு குத்தி இருக்கும். ட்ரைனிங் எடுக்க முடியாம போலீஸ் செலக்ஷனுக்கும் போக முடியாம இருக்கும். வெச்ச முள்ளுல இந்த பிரபு வந்து குத்திக்கிட்டான். பிரபுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. என்ன சொல்ற அனிதா? இப்ப கை இருக்கிற வீக்கத்துல 2-3 நாளைக்கு பிரபுவால கம்பை எடுத்து சுத்தவே முடியாது. அந்த மாடசாமி ஏற்கனவே கம்பு சுத்துறதுல வில்லாதி வில்லன்னு பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவங்கிட்ட மோதி பிரபு தோத்துட்டா சத்யா ஸ்ட்ரைட்டா மாடசாமியோட வீட்டுக்கு வேலைக்காரியா போயிடுவான்ல. ஆமா அனிதா, நீ கரெக்டா சொல்ற. அப்புறம் அவளால போலீஸ் ட்ரைனிங்கும் எடுக்க முடியாது, கோல்டு மெடல் வாங்கி உள்ளூர்ல ஏஎஸ்ஐ போஸ்டும் வாங்க முடியாது. ஏ சத்யா, நீ பெரியம்மா கிட்ட நல்ல மருமகளாகிறதுக்கு ஆசைப்பட்ட. ஆனா கடைசியில மாடசாமி கிட்ட நல்ல வேலைக்காரியாக போற. உன் தகுதிக்கு நீ இருக்க வேண்டிய இடம் அதுதாண்டி. இதுதான் உனக்கு கடைசி பயிற்சி. இதுல நீ ஜெயிக்கலன்னா மொத்த கஷ்டமும் வீணாயிடும். இந்த உயரத்தை நீ தாண்டாதான் போலீஸ் வேலையும் நீ வாங்க முடியும், நீ ஆசைப்பட்ட ஊர்ல போஸ்டிங்கும் வாங்க முடியும். இதுதான் உன் லட்சியம், எய்ம், ஆம்பிஷன் எல்லாமே. என்ன தாண்டிடுவியா? நிச்சயமா வாத்தியாரே, உங்க நம்பிக்கைய கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். சரி, தாண்டு. இந்த பிரபஞ்சத்துல நாம தனியா இயங்க முடியாது. பஞ்சபூதங்கள் நூல் கட்டி ஆட்டு வைக்கிற பொம்மலாட்ட பொம்மை தான் நாமெல்லாம். உன் லட்சியத்துல நியாயம் இருந்து அதுல தியாகம் இருந்து அத நீ முழுசா நம்பி உன் மனம் ஒருமுகப்பட்டு இந்த பஞ்சபூதங்களை நீ உன் கைக்கு கொண்டு வந்தா நீ நினைச்சது நடக்கும். கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். விநாயகரப்பா, ரவுடி பேபி போலீஸ் ஆகணும்ன்றது என்னோட கனவு. கனவை தாமால தூக்கி வச்சுட்டு உடம்ப ரணமாக்கிட்டு போராடிட்டு இருக்கா.
இன்னைக்கு கடைசி பயிற்சி. இதுல ரவுடி பேபி ஜெயிக்கணும். ரவுடி பேபி எப்படியா தாண்டிடணும். அதுக்கு நீ தான் அவளுக்கு துணையா இருக்கணும். நான் உனக்கு 108 குடம் தண்ணி ஊத்துறேன். நான் என் அமுல் பேபி கனவை எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும் அத்தை. அதான் நான் இப்படி செஞ்சேன். பிரபு சிலம்பு சண்டையில தோத்துட்டா சத்யா உன் வீட்ல வேலை செய்வான். கொஞ்சம் பொறுத்துக்க பிரபு. செல்வி, போட்டியில பிரபு தோத்துட்டா சத்யா போலீஸ் ஆக முடியாது. சத்யாவோட கனவு நிறைவேறணும்னா இந்த போட்டி நடக்க கூடாது. அந்த மாடசாமி எங்க இருக்கான்? அம்மா எதுக்குமா? இந்த சிலம்பு போட்டி வேண்டான்னு அவன்கிட்ட கேட்க போறேன். மா அவன்கிட்ட எல்லாம் போய் என்ன அவன் முன்னாடி எல்லாம் நான் நிக்கணுமான்னு யோசிக்கிறியா? பிரபு சத்யா மேல இருக்கிற பாசத்துக்கு முன்னாடி என் சுய கௌரவம் ஒன்னும் பெருசு இல்லை. வா போலாம். எஸ்ஐ செலக்ஷனுக்கான அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்று 100 பேரில் முதலாவது இடத்தை பிடித்து கோல்டு மெடலை தட்டிச் சென்ற சத்யாவை மேடைக்கு அழைக்கிறோம். வா. அட பெரிய வீட்டம்மா, இந்த சின்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வாங்க வாங்க
என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இனி உங்ககிட்ட வாய் பேச்செல்லாம் கிடையாது. போட்டியில உங்க பையன் கூட கைதான் பேசும். போங்க, சிலம்பு சண்டையில மீட் பண்ணலாம். அந்த சண்டையை பத்தி தான் பேச வந்திருக்கேன். சொன்னதை நிறைவேற்றிட்டேன். என் வேண்டுதல் நீ தான் நிறைவேற்றணும். ரவுடி பேபி எப்படியா ஜெயிக்கவே விநாயகரப்பா. எது சண்டை வேண்டாம்? அப்புறம் எதுக்கு வீரப்பா சவால் விட்டீங்க? என்ன தோத்துருவோம்னு பயமா? என் மகன் பிரபு தோக்க மாட்டான். ஆனா அவன் கையில இப்ப அடிபட்டிருக்கேன். அதான் சொல்றேன், சிலம்பு சண்டையை நிறுத்திடலாம். அதெல்லாம் முடியாது. சண்டைன்னா சண்டை தான். சிலம்பும் போட்டி நடந்தே தீரும். உங்க மகன் என்கிட்ட தோக்கிறது உறுதி. உங்க மருமகன் என் வீட்டு வேலைக்காரியா வரதான் போறான். நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. இதே மாதிரி உன் கை அடிபட்டு இருந்தா கூட போட்டியை நடத்தியே ஆகணும்னு உன்ன மாதிரி நான் கேவலமா பேசியிருக்க மாட்டேன். என்ன கேவலமானவனே நினைச்சுக்குங்க. அதுக்காக போட்டி நிக்காது, நடந்தே தீரும். சரி, மான மரியாதையை விட்டு என் வீடு ஏறி வந்து கெஞ்சுறீங்க. அதுக்காக போட்டி நிறுத்த ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். திருவிழா அன்னைக்கு ஊர் ஜனங்க முன்னாடி நான் அவசரப்பட்டு சவால் விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது தப்புதான்னு நீங்க என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏய், என்னையா பேசுற? ஓ, உங்களுக்கு கௌரவம் முக்கியமா இல்ல உங்க மருமக மேல இருக்கிற பாசம் முக்கியமா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன இது? இன்னும் ரவுடி பேபி காணோம். அண்ணா, அண்ணி வருவாங்க, அவசரப்படாத, போனா. பிரபு, கவலைப்படாத பிரபு. சத்யாவோட திறமைக்கும் நல்ல மனசுக்கும் அவன் நிச்சயமா ஜெயிப்பா. அது மட்டும் இல்லாம நீ வேண்டுன விநாயகர் உன்னை கைவிட மாட்டாருப்பா. கவலைப்படாத. அதுக்கு இல்லப்பா, இன்னைக்குதான் அவளுக்கு கடைசி பிராக்டிஸ். அவ பெரிய உயரத்தை தாண்டணும்.
அதை தாண்டினா தான் போலீஸ் ஆக முடியும்னு சொல்றாங்க. அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. நான் அவசரப்பட்டு சவால் விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது தப்புதான்னு நீங்க என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அனிதா, சத்யா தாண்டிருப்பாளா? அவ்வளவு உயரமானதை தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்ல சித்தி. அண்ணா, அண்ணி வந்துட்டாங்க. ரவுடி பேபி, என்னாச்சு? நீ அதை தாண்டியா இல்லையா? அண்ணி சொல்லுங்க, கடைசி பயிற்சி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதா? சித்தி, சத்யாவோட மூஞ்சி தொங்கி போயிருக்கிறத பார்த்தா தோத்துட்டா போல இருக்கே. சத்யா, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பதில் சொல்லு. என்னம்மா ஆச்சு? ஜெயிச்சிட்டே இல்லையா? ரவுடி பேபி, ஏன் பேசாம இருக்க? என்ன நடந்துச்சுன்னா, எந்திரை. முடியல. என்னாச்சு? இம்பாசிபிள் மீன்ஸ் ஐ எம் பாசிபிள். பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். கோல்டு மெடல் வாங்கணும்னா முயற்சி பண்ணு. ஓ, வெரி குட் சத்யா. ஆமா பேபி, நான் ஜெயிச்சிட்டேன். சூப்பர் ரவுடி பேபி, கை கொடு. பாத்து, நீ கலக்கிட்ட ரவுடி பேபி, நீ ஜெயிச்சிட்ட. வாழ்த்துக்கள் அண்ணி. கங்க்ராட்ஸ்மா. தேங்க்ஸ் மாமா. அண்ணா, அண்ணி சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தது உன்னோட டர்ன் தான். சிலம்பத்துல அந்த மாடசாமியை நீ ஜெயிச்சே ஆகணும். நிச்சயமா ஜெயிப்பேன். ஊர் ஜனங்க முன்னாடி நான் அவசரப்பட்டு சவால் விட்டுட்டேன். நான் செஞ்சது தப்புதான்னு நீங்க என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவன் சொன்னதை இன்னுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் கால்ல யார் விழுறது? சொன்ன அவன் நாக்க அங்கேயே அறுத்து எரிஞ்சிருப்பேன். நீங்க சொன்னதுனால விட்டுட்டேன். பள்ளி கத்துனா யோசிக்கலாம். இவன் கத்துறதையெல்லாம் நீங்க திரும்பி கூட பார்க்க வேண்டாமா? வாங்கம்மா, வந்து படுங்க.
செல்வி மா நாளைக்கு திருவிழால சிலம்பு போட்டிக்கு முன்னாடி ஊர் பெரியவங்களையும் மாடசாமியையும் நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. என்னம்மா சொல்றீங்க? அப்போ அப்போ நீங்க